ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன வெயில், சரியான வெயில் போடுது. என்ன வெயில், வெயில் தாங்க முடியல. நித்யா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. அவ்வளவு தூரம் வந்தீங்களே, உள்ள போய் தண்ணி எடுத்து குடிக்க முடியாதா? நான் முக்கியமானதை பாத்துட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு வெயில்ல இவ்வளோ தூரம் சுத்திட்டு வர, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துறதுக்கு இவ்வளோ கஷ்டமா? ஏசப்பா, முக்கியமான ஏதாச்சும் பார்க்க விடுறாங்களா? எப்ப பார்த்தாலும் எப்ப பாரு எதையாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறது. அது வேணும் இது வேணும், ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரீயா உட்காந்து ஏதாச்சும் பார்க்க முடியுதா? என்னங்க தண்ணி டம்ளரும் வைக்கல. திருப்பி ஏதாவது கேட்டேன்னா அதுக்கு வேற ஏதாவது சொல்லிட்டு இருப்பா. அப்படியே குடிப்போம். ஒரு தண்ணி கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. சிஸ்டர், சிஸ்டர், இங்க யாரையுமே காணோம். வீடும் திறந்திருக்கு, ஆனா யாரையுமே காணுமே. சிஸ்டர், 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 பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட்மா. எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க சிஸ்டர். வீட்டுல எல்லாருமே நல்லா இருக்காங்களா? எல்லாருமே நல்லா இருக்காங்க. பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலாம். ரொம்ப நாள் ஆச்சுல வந்து, அதனால பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். எங்க நான் வந்தேன், உங்க மருமக ஒரு பிரைஸ் லார்ட் கூட சொல்லாம எந்திரிச்சு மடமடன்னு உள்ள போயிட்டாங்க. ஒன்னும் இல்ல, ஏதாவது வேலையா இருக்கும், அதான் போயிருப்போம். சரிங்க சிஸ்டர், கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? தண்ணியா? தான் எடுத்துட்டு வரேன். உங்க மருமகளை எடுத்துட்டு சொல்லுங்க. நீங்க ஏன் எந்திரிச்சு போறீங்க? அது ஏன் கேக்குறீங்க? இப்பதான் நான் வெளியே போயிட்டு ஒரு வேலையா வெளியே போனேன். ஒரே வெயில், பயங்கர வெயில். இப்பதான் வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் தண்ணி கேட்டா அதுக்கு அவ்வளோ முறுமுறுத்துட்டு வந்து கொடுக்குறேன். என்ன பண்றது, நானே எடுத்துட்டு வர இருக்கேன். ரொம்ப வெயில், ஒரே தாகமா இருக்கு. உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க சிஸ்டர். ஆமா, உங்க மருமக என்ன சர்ச்சுக்கு வர்றதே இல்ல? ஆமா, வர்றதில்ல. என்ன செய்யறது, எல்லாம் தான் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். என்ன பண்றது, ஒவ்வொரு நேரத்துக்கு அந்த மாதிரி தான். சர்ச்சுக்கு போறதில்ல, பைபிள் வாசிக்கிறதுல, ப்ரேயர் பண்றதுல, எது சொன்னாலும் ஒரு சங்கட்டமா இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் நான் ஏதாவது கூப்பிட்டேன்னா சீக்கிரம் வந்து கேட்கறது இல்லை எதுவுமே. இப்படிதான் இருக்கிறாங்க. என்ன பண்றது, கடவுள் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க மனசை ஏசப்பா தான் மாத்தணும். என்ன செய்ய முடியும்? நீங்க அப்படியே விட்டுறாதீங்க. மருமகளை வந்துட்டு எப்படி வைக்கணுமோ நீங்க அப்படிதான் வைக்கணும். நீங்க சும்மா அவங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ரொம்ப நேரமா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க? கண்டிப்பா என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நைஸா போய் ஒட்டு கேட்டுருவோமா? பத்தாத்துக்கு இந்த ஆன்ட்டி வேற, ஆன்ட்டிக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, எதுக்கும் போய் நைஸா கேட்போம். நீங்க வந்து அவங்கள ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு இதை செய்யணும், இதை பண்ணணும், எல்லாமே அவங்களுக்கு சொல்லிடணும். நீங்க இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்லாம நீங்களே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவங்க எங்க செய்வாங்க? நீங்க தான் வந்துட்டு உங்க மருமகளை வந்து ஒரு கண்ட்ரோல்ல வைக்கணும். நீங்க பேசாம விட்டுறீங்க. நீங்க போய் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்க ஜாலியா தான் இருக்க செய்வாங்க. சரிங்களா? நீங்க வந்துட்டு மருமக என்ன வேலை செய்யணும், என்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் நீங்க சொல்லணும். வேலை செய்ய தெரியலையா, அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விடுங்க. அங்க போய் கத்துக்கிட்டு வரட்டும். நீங்க அதுக்கெல்லாம் பயந்துக்காதீங்க. என்ன சிஸ்டர் இப்படி சொல்றீங்க? உடனே வீட்டுக்கு அனுப்புறதுக்கான மருமகளை கட்டிட்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க இங்க மட்டும் இல்ல, எங்கேயுமே சொல்லாதீங்க. மருமகளை வந்து நம்ம பாத்துக்க வேண்டிய கடமை. ஏதோ ஒரு நேரத்துல
அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. என்ன செய்யறது? நான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட சொன்னதே தப்பா போச்சு. நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளை நம்ம எப்படி வந்து நம்ம பிள்ளையான்னு நினைச்சுதான் அந்த பிள்ளைய வந்து நம்ம வந்து சரி பண்ணணும். ஏதோ குறைவுகள் இதெல்லாம் இருந்தால் அதை நம்மளே கொஞ்சம் சரி பண்ணி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயமா சொல்லி சரி பண்ணி கொண்டு வரணும். அதுக்கு போய் உடனே நீங்கள் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புங்க அந்த மாதிரிலாம் சொல்லாது சிஸ்டர். இது சொல்கிறதே பாவம். ஃபஸ்ட்டு ஏசப்பாட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் இதெல்லாம் சரியாகும். நம்மள்கிட்ட வந்த மருமகளை நம்ம வந்து பாதுகாத்து நம்மளை வந்து கரெக்ட் பண்ணணும். கடவுள்கிட்ட நான் அவளுக்காண்டி நான் டெய்லி ஜெபம் பண்ணுறேன். கடவுள் கண்டிப்பாக அவளோட குணத்தை மாற்றுவார். நல்ல மருமகளாக இந்த வீட்டில் வந்து வாழ வந்த பொண்ணு அவளை வந்து நம்ம வந்து கரெக்டாக வச்சு பாதுகாக்கணும். ஏசப்பா இதெல்லாம் கரெக்டாக வழி நடத்தி போவார் நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய கிருபையினால ஒவ்வொரு நாளும் அவள் கொஞ்சம் குணம் மாறி வரும்னு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். சரிங்களா? நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் எடுத்தங்கவுத்தெல்லாம் பேசாதீங்க. ஏன்னா மருமகளை கொண்டு போய் அம்மா வீட்டில் விடுறோம். அம்மா வீட்டில் விடுறதுக்காக நம்ம கட்டிட்டு வந்தோம் கிடையாது. அது குடும்பத்தில் அந்த பிள்ளைக்கு புதுசு. அது ரொம்ப குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது எல்லாம் அவங்களுக்கு பழக்கம் இல்லைல்ல. இப்போ அப்படியே குடும்பத்துக்குள்ளே இருந்து அப்படியே படிப்படியாக அவங்க வந்து சரியாகி வருவாங்க. அதனால மருமகளை எவ்வளோ நம்ம மக மாதிரி பாதுகாத்து கொள்ளணும். ஏசப்பா அப்படிதான் சொல்லியிருக்காரு. அவர் இணைத்த உறவை வந்து பிரிக்கவே கூடாதுன்னு இருக்கிறாரு. அதனால இந்த உறவு வந்து எப்பொழுதும் சந்தோஷமாகும். ஓகேங்க சிஸ்டர், நீங்க மனசு வருத்தமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி பேசினேன். நான் அது இல்லாம நித்யா சர்ச்சுக்கு வர்றதில்ல, யாரையும் மதிக்கிறது இல்லை, நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கேன். இப்போ நான் வரும்போது கூட பார்த்தீங்களா மதிக்காம எந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரு பிரைஸ்தலாட் கூட சொல்லலை. அந்த இதனால தான் நான் அப்படி பேசினேன். என்னையும் மன்னிச்சுக்குங்க. நானும் இப்படி பேசியிருக்க கூடாது தான். என்னையும் மன்னிச்சிருங்க. ஆமாம் சிஸ்டர், அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்றது. நம்ம வந்து அந்த பிள்ளைங்க ஏதோ ஒரு தப்பு செஞ்சா நம்ம மன்னிக்கணும். ஏன்னா கடவுளே அப்படிதான் சொல்லியிருக்காரு. நீ யார் தப்பு செய்யறாங்களோ அவங்கள நீ மன்னி. ஒரு வாட்டி மன்னிக்கல, 7000 வாட்டி மன்னிக்க சொல்லியிருக்காரு. நம்ம அவங்கள மன்னிச்சாதான் நம்ம செய்யற பாவங்கள் தப்புகள்லாம் தேவன் நம்மளுக்கு மன்னிப்பாரு. நம்ம இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு அவங்கள நம்ம தண்டிச்சு அவங்களுக்கு நம்ம வேண்டாத வார்த்தைகளை சொல்லி அவங்க மனசை புண்படுத்தினா தேவனை புண்படுத்துற மாதிரி, தேவனை நம்ம வந்து தூசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால எந்த சின்ன காரியம் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளைய வந்து நம்ம வந்து கரெக்டா வழி நடத்தணும். நம்ம வழி நடத்துறதுக்கு தேவன் நம்மளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுப்பாரு. அதன்படி இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராதபடி ஒற்றுமையா இருக்கிறதுக்கு நம்ம இதுக்கு மேல இன்னும் அதிகமா கடவுளை தேடி ஜெபம் பண்ணி அவங்க அந்த பொண்ணை வந்து நம்ம குடும்பத்துக்குள்ள ஐக்கியமா கொண்டு வர்றதுக்கு நான் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். நீங்களும் எங்களுக்கு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். சரிங்க சிஸ்டர், அப்படியே செய்கிறேன் நானும். ஏன்னா கொஞ்ச நேரத்திலேயே பாருங்க பிசாசு எனக்குள்ள வந்துட்டு உங்களை வந்துட்டு உங்க குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி பேச வச்சுட்டான். கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க சிஸ்டர், இதுக்கு மேல அந்த மாதிரி தப்பு நம்ம பண்ணக்கூடாது. பிசாசுக்கு நம்ம இடம் கூடாது. அதுதான் நான் ஜபத்துல வச்சிடலாம். எந்த காரியம் இருந்தாலும் நம்ம ஜபம் தான் நம்மளுக்கு ஜெயம் கொடுக்குறது. ஓகே ஓகே சிஸ்டர், எல்லாமே என்னோட தப்பு தான். போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க கூட ஒப்புரவாயிடணும். அம்மா 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 என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் உங்களை புரிஞ்சுக்காம உங்களை நிறைய தடவை ஹர்ட் பண்ணிருக்கிறேன், கஷ்டப்படுத்தி இருக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ அதெல்லாம் வருத்தப்படாத. நீ நம்ம புள்ள மாதிரி தான் இருக்கிற. நீ நம்ம வீட்டுக்கு வந்த புள்ள. அதனால நீ என்ன தவறுகள் குற்றங்கள் செஞ்சாலும் நாங்க எடுத்து சொல்லணும். நீ அதை புரிஞ்சுக்குவ. உன்னோட குணம் அப்படி இருக்குது எனக்கு தெரியும். ஆனா வெளியரங்கமா ஒண்ணுமே தெரியாம யதார்த்தமா பேசுற. அதனால எல்லாருக்கும் ஒரு மன வருத்தமா தான் இருக்கும். நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத. கடவுள் உன்னை எப்பவுமே ஆசீர்வதிப்பார். உன்னை வந்து கடவுளுக்குள்ள எப்பவுமே நம்ம ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து நல்ல மாதிரி இருக்கும் போது கடவுள் வந்து நம்மளை எப்பவுமே ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி உன்னோட தவறுகளை நீ உணர்ந்தாலே போதும், ஏசப்பா உன்னை வந்து மன்னிப்பார். சரியா? நீ அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். சாரி ஆண்டி, நீங்க வந்தப்ப கூட நான் உங்களை கவனிக்காம போயிட்டேன். பரவாயில்லம்மா, பரவாயில்ல. நீ சர்ச்சுக்கு வரலையே அப்படின்ற ஒரு மனசு கஷ்டம் தான். யாரையும் மதிக்க மாட்டேன்ட்டு இப்ப நீ மனம் திரும்பிட்டல. ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த குறுநாடகம் பாத்தீங்க இல்லையா, அதே போலதான் ஒவ்வொருத்தரோட குடும்பத்துல கூட ஒவ்வொருத்தர் வீட்லயும் இதே போலதான் நடக்குது. அதுக்காக தான் நாங்கள் இந்த சின்ன ஒரு ட்ராமா வந்து நாங்கள் போட்டோம். மார்க் 11:26 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா?
நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறபடினாலே நம்ம ஒவ்வொருவருடைய தப்ப வந்து நம்ம மற்றவங்க நமக்கு செய்யறதையும் நம்ம மன்னிக்கணும். நம்மளும் தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா மன்னிப்பு கேட்க தயங்காம நம்ம போய் மன்னிப்பு கேட்கணும். குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது நம்ம வந்து அதை ஒப்புரவாகி சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே நிறைய ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நம்மளை தவிர்த்து கொள்ளலாம். இதை பார்க்கிற மாமியார் மாமனார் மருமகள் நீங்க அப்படியா இருந்தீங்கன்னா இப்பவே போய் உங்களுக்கு இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நீங்க சொல்லி மன்னிப்பு கேட்டு ஒப்புர வைக்கோங்க. ஏன்னா கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குது. இந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கசப்புகள் கூட நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது நம்ம பரலோக ராஜ்யத்தின் வாழ்வை இழந்து போக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். மீண்டும் இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் மூலமா நம்ம வந்து சந்திக்கலாம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். 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 மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும்.